சரி, இப்போ பாமகவும் தேமுதிகவும் இப்போ இழுபறியில் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு கூட்டணிக்கு பலவீனம் இல்லையா? பாமக அதுதான் அப்பா பையனுக்குள்ளார ஒரு பிரச்சனை நடக்குது, எல்லாம் சால்வ் ஆகி பாமக பழைய பலத்தோடு எங்கள் கூட்டணிக்கு வரும். அதுபோல தேமுதிகவும் வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். இது மாத்திரமல்ல, ஏற்கனவே எங்கள் கூட்டணியில் இருந்த கட்சிகள் மாத்திரமல்ல, புதிய கட்சிகளும் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. சார், இப்போ 2 பேரும் வருவாங்கன்னு சொல்றீங்க அப்படின்னா 2 பேரும் ராஜ்யசபா சீட் தரலங்கிற ஒரு பெரிய அதிருப்தி இருக்கிறதுனால தானே சொல்றாங்க. அதான் சொல்றேன், திமுகவை வீழ்த்துவதற்கு அனைவரும் ஒரு அணியில் திரள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது உறுதியாக நடைபெறும் என்று நான் நம்புகிறேன். அப்பா அம்மா சண்டைக்குள்ள இப்ப பிஜேபி ஏன் உள்ள மீன்ஸ் குருமூர்த்தி ஏன் உள்ள போறாரு? சமாதானம் செஞ்சு வைக்க கூட இருக்கலாம். எங்கள் கூட்டணியை சேர்ந்த கட்சி பல ஆண்டுகளாக அவங்க இந்த கூட்டணியில் வேற இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அதனால ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் செல்லலாமே, அதுல என்ன இருக்கு? இந்தியா முழுக்க வேற வேற உதாரணங்களை காட்டுறாங்க. அந்த மாதிரி பிராந்திய கட்சிகளை வலுவிழக்க செய்து அதை கைப்பற்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியா இதையும் பிஜேபி அப்படி பிஜேபியிடம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அவர்கள் அம்மாவுடைய கட்சி பலம் பொருந்தியதாக இருக்கணும். திமுகவை வீழ்த்துவதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அவர்கள் எந்த உருவத்தில் இருந்தாலும் அனைவரும் ஒரே குடையின் கீழ் பயணிக்க வேண்டும்.